நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம். இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். கம்பன் விழாவில் கடைசியாக இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் அமைப்பினர் முற்றுகை போராட்டம். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பு. தாவேக்காவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் கோவில் தீமிதி திருவிழா. ஏராளமானோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கம்பன் விழாவில் கடைசியாக இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. மரபுகளை மீறியதாக கூறி தமிழ் உரிமை இயக்கம் முற்றுகை போராட்டம். புதுச்சேரியில் ஆண்டாண்டு காலமாக கம்பன் கழகம் சார்பில் கம்பன் விழா நடத்துவது வழக்கம். 2026 ஆண்டு 59வது கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியாக தேசிய கீதம் இசைப்பது மரபு. ஆனால் ஆளுநர் கலந்து கொண்ட இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்காமல் மரபுகளை மீறி வந்தே மாதரம் பாடல் முதலிலும் இரண்டாவதாக தேசிய கீதமும் இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டுள்ளது. இதனை நேரில் கண்டவர்களும் செவி வழியாக அறிந்தவர்களும் பெரும் கோபமடைந்தனர். இந்த செய்தி தமிழ் உரிமை இயக்கத்திற்கு தெரிய வந்ததும் இயக்கத்தினர் ஒன்று திரண்டு கம்பன் கலையரங்கத்திற்குள் நுழைய முற்பட்ட போது காவல்துறை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி வாயிலை பூட்டினர். பின்னர் கம்பன் கலையரங்கம் வாயில் முன்பு முழக்கங்களை எழுப்பி முற்றுகை செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை காவல்துறை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கம்பன் விழாவில் கம்பன் கழகம் நடத்துகிற கம்பன் விழாவில் அதன் தொடக்க நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது மரபு பழக்கம். இதுவரையில் தமிழ் அமைப்புகள் தமிழுக்காக போராடுகிறவர்கள், தமிழை சொல்லி அவர்கள் நிர்வாகம் செய்பவர்கள் தமிழ் வாழ்த்து பாடுவதுதான் முதல் பணியாக இருந்தது. ஆனால் ஆளுநர் பங்கேற்ற தொடங்கி வைத்த அந்த நிகழ்வில், கடந்த 8ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வில் ஆளுநர் இருக்கிற அந்த அவையில் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து விட்டு வந்தே மாதரத்தை முதலாக பாடியிருக்கிறார்கள். அது நாட்டுப்பண் என்று சொல்லக்கூடிய தேசிய கீதத்தை கூட பாடாமல் RSS கீதமாக இருக்கக்கூடிய வந்தே மாதரத்தை பாடியிருக்கிறார்கள். இந்த வந்தே மாதரம் கூட RSS முற்றிலுமாக புறக்கணித்த ஒரு இந்த முழக்கத்தை RSS ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு ஒவ்வொன்றாக மரபுகளை, இந்திய மரபுகளை, தமிழ் மரபுகளை, மாநில மரபுகளை பொய்தோண்டி புதைத்து வருகிறார்கள். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பை கொண்டாடும் வகையில் தாவேகா சார்பில் காரைக்காலில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம்.
தவிக தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் தொகுதியின் தவிக வேட்பாளர் கணேஷ் தலைமையில் தவிக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்போது செய்தியாளர்களிடம் வழக்கறிஞர் கணேஷ் பேசுகையில், காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த கூட்டணி தொடர்ந்து வரும் காலங்களில் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்த தமிழக மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பிடாரியம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல், அதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் பகாசூரனுக்கு சோறு போடும் நிகழ்வு நடைபெற்றது. அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன், கூத்தாண்டவர், மாரியம்மன், பிடாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல், தாலி கட்டுதல் ஆகியன நடைபெற்றது. புதன்கிழமை காலை 7 மணிக்கு கூத்தாண்டவர் தேரோட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், பின்னர் தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை கலைமாமணி VP மாணிக்கம் மறைந்தார். அவரது உடலுக்கு தமிழ் அறிஞர்கள், தமிழ் அன்பர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் சிறந்த இலக்கியவாதியாகவும் தமிழ் அன்பராகவும் மனிதரில் மாணிக்கமாகவும் திகழ்ந்தவர் கலைமாமணி VP மாணிக்கம் ஆவார். இவர் சுமார் 45 புத்தகங்கள் மேல் எழுதியுள்ளார். இவருடைய இலக்கிய பணியை பாராட்டி புதுவை அரசு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பு செய்தது. புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் ஆயுள்கால உறுப்பினராகவும் தனது பெயரிலேயே கலைமாமணி VP மாணிக்கம் கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றம் என்ற பெயரில் மன்றத்தை தொடங்கி தொடர்ந்து அதனை நடத்தி வந்தார். இவர் 10 முதுகலை பட்டங்களை பெற்று சாதனையாளராகவும் திகழ்ந்தார். 10 MA பட்டங்களை பெற்றாலும் தலைகரம் இல்லாமலும் அனைவரிடத்திலும் அன்புடனும் பணிவுடனும் அனைத்து இலக்கிய விழாக்களிலும் ஒரு வேலைக்காரனாக இருந்து அனைத்து வேலைகளையும் தானே செய்து அனைவருக்கும் தேநீர் கொடுப்பது உட்பட அனைத்து பணிகளையும் செய்து தனது பங்களிப்பை ஆற்றியவர். 1979ஆம் ஆண்டு புனே பைசர் கல்லூரியில் இறையியல் படித்து தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் தமது கல்வியை தொடர்ந்து அங்கு எபிசோட் பிரேம்குமாரி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். மேலும் அக்காலத்தில் இவர் அப்பகுதியில் போதகராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார். பின்னர் 7th டே அட்வென்டிஸ்ட் பள்ளியில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு ஊழியத்தையும் கல்வி பணியும் இணைத்து வாழ்ந்தார். இவருக்கு பியூலா பாக்கியராணி என்ற பெண் உள்ளார். இவர் ஈரோடு, திருச்செங்கோடு, சித்தார் ஆகிய ஊர்களில் உள்ள பள்ளிகளில் பணியாற்றி இறுதியாக 1990ஆம் ஆண்டு புதுச்சேரி 7th டே அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கு மாற்றலாகி வந்தார். 1990 முதல் 2005 வரை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து 2005ஆம் ஆண்டு பணி நிறைவு பெற்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன் புதுச்சேரி முதலார்பேட்டை பகுதியில் மிதிவண்டியில் ஓட்டி செல்லும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் தலையில் அடிபட்டது. தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு 3 நாட்கள் தீவிர சிகிச்சை பெற்றும் பலனின்றி அவர் இறந்தார். அவருடைய மறைவு அனைத்து தமிழ் அறிஞர்கள், தமிழ் அன்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி மிஷன் வீதியில் கடைகள் மற்றும் குடியிருப்பு உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளவர்களிடமிருந்து இடத்தை மீட்டு தர வேண்டுமென்று இடத்தின் உரிமையாளர் காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஸ்டெல்லா டென்னிஸ். இவர் நேற்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமாக புதுச்சேரி மிஷன் வீதியில் எண் 103, 251 என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் 2 கடைகளும் ஒரு குடியிருப்பு வீடும் இருக்கின்றது. அந்த இடத்தில் வசித்து வந்த ஆஞ்சலின் மற்றும் அவர்களின் மகன்கள் ஆக்கிரமிப்பு செய்து இடத்தை காலி செய்யாமல் உரிமை கொண்டாடி வருகிறார்கள். மேலும் அவர்கள் உரிமை கோரி புதுவை 3வது மாவட்ட உரிமையாளர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவர்களுக்கு எதிராகவே தள்ளுபடி செய்தது. மேலும் அந்த வீட்டின் முகவரியில் இண்டோ பிரெஞ்சு கொலாபரேஷன் அடிப்படையில் தொழில் தொடங்க உள்ளதால் அவர்கள் இடையூறாக உள்ளார்கள். மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் உரிமை கொண்டாடும் இடம் எங்களுடைய இடம் என்பதற்கான அனைத்து விதமான சான்றிதழ்களும் உள்ளன. அதனை தாங்கள் பரிசீலனை செய்து யார் பக்கம் நியாயம் உள்ளது என்று விசாரிக்குமாறு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக பிரமுகர் உமாசங்கரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். அன்னதானம் வழங்கி மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் திறப்பு. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவடைக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் காமராஜ் நகர் தொகுதிக்கான லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமாசங்கரின் தந்தையும் பாஜக OBC அணி செயற்குழு உறுப்பினருமான காசிலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி முத்தலப்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணியின் போது திருவள்ளுவர் நகர் தபஸ்தார் கோவில் வீதியில் 8வது குறுக்கு தெருவில் பழைய குடிநீர் குழாய் இணைப்பு உடைந்தது. இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் முழுமையாக வெளியேறி வீணானது. இதுகுறித்து தகவல் அறிந்த முத்தலப்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று பார்வையிட்டார். நகராட்சி இளநிலை பொறியாளர் நடராஜனை தொடர்பு கொண்டு உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்க உத்தரவிட்டார். அதிகாரிகள், ஊழியர்கள் அங்கு வந்து பள்ளம் தோண்டி உடைந்த குடிநீர் குழாயை மாற்றி சீரமைத்தனர். இதன்பின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் ஏற்றப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் வழங்க முத்தலப்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஏற்பாடு செய்தார். பொதுமக்கள் குறைகளை அறிந்து உடனடியாக பணிகளை மேற்கொண்டு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்த முத்தலப்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டனுக்கு தொகுதி மக்கள் சிவா, பிரேம், கேசவன், லட்சுமணன், அரவிந்த், அர்ஜுனன், வெங்கடேஷ், திலீபன், ஸ்டாலின் ஆகியோர் சால்வணி வைத்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் BSNL சிறப்பு முகாம் நாளை முதல் 4 நாட்களுக்கு நடக்கிறது. புதுச்சேரி BSNL சார்பில் சிறப்பு விற்பனை முகாம் நாளை முதல் 4 நாட்கள் நடக்கிறது. இதுகுறித்து BSNL பொது மேலாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: BSNL சார்பில் சிறப்பு மேளா நாளை 11ஆம் தேதி துவங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடக்கிறது. சிறப்பு மேளா ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தொலைபேசி அலுவலகம், மேட்டுப்பாளையம் ஆனந்தாயின் அருகில் நாவர்குளம் அன்னை நகர், பாகூர் கொம்பியன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் திருவண்டார் கோவில், வில்லியனூர், கரியமாணிக்கம், அரியாங்குப்பம், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில், வில்லியனூர் சங்கரா வித்யாலய பள்ளி எதிரில், ஆரியபாளையம், மடுகரை, திருக்கனூர், கோட்டக்குப்பம், இந்தியன் பேங்க் அருகில், லாஸ்பேட்டை ராஜீவ் பார்க் எதிரில், கரிக்கலம்பாக்கம் மற்றும் வில்லியனூர் ஆகிய இடங்களில் மேளா நடக்கிறது. இதில் 4G சேவையை ஊக்குவிக்க வாடிக்கையாளர்களுக்கு FRC 1 ஃப்ரீடம் பிளான் ₹1 மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது.
இந்த சிம் கார்டில் 30 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா மற்றும் 100 SMS அன்லிமிட்டெட் அழைப்புகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த சலுகை அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள், அனைத்து விற்பனையாளர்கள், ரீட்டைலர்களின் கடைகள், மெயின் தொலைபேசி நிலைய வாடிக்கையாளர் சேவை மையம், மேலாண் நடைபெறும் இடங்களில் சிம் கார்டு கிடைக்கும். 2 மற்றும் 3 GM கார்டை புதிய 4G சிம்மாக இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்கல். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 63வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு தற்காலிக குழு தலைவர் முத்து கேசவலு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் காரணமாக வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் நீட், MSP கோட்டா, உயர்கல்வி சேர்க்கை மற்றும் அரசு ஊக்கத்தொகை பெறுவதில் வீரர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு நீதிமன்ற உத்தரவு மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா வழிகாட்டுதலின் அடிப்படையில் தற்காலிக குழு சான்றிதழ்களை வழங்கியது. PRSAவில் மாவட்ட சங்கங்கள் அமைக்காதது, போலி கிளப்புகள் மூலம் தேர்தல் முறைகேடுகள், நிதி மற்றும் நிர்வாக குறைபாடுகள் குறித்த புகார்களின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா பழைய நிர்வாகத்தை கலைத்து புதிய தற்காலிக குழுவை நியமித்துள்ளது. ஓய்வு பெற்ற SAI தலைமை பயிற்சியாளர் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க CEO முத்துகேசவலு தலைமையில் டாக்டர் அமரேந்திர பிஸ்வால் மற்றும் சர்வதேச வீராங்கனை மெர்லின் தனம் அற்புதம் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். சான்றிதழ்களை வழங்கிய போது பேசிய தலைவர் முத்துகேசவலு, வீரர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதே குழுவின் நோக்கம் என்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கம்பன் விழாவில் கடைசியாக இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் அமைப்பினர் முற்றுகை போராட்டம். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பு. தாவேக்காவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் கோவில் தீமிதி திருவிழா. ஏராளமானோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.